ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுங்க, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த ரெட்டினான் க்ரீமை யூஸ் பண்ண கொஞ்சம் வீக்ஸ்லேயே அப்பா இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நான் ஸ்கின்னை பற்றி பேசுகிறேன், நீ ஸ்கின்னை பற்றி பேசுகிறேன்ட்டு எனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டார்ச்சராக இருக்குங்க. எல்லாம் நம்ம ஸ்கின் இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி தான் பேசுகிறேன். வாங்க டீட்டெயில்டாக பேசுவோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், தி டெர்மட்டாலஜிஸ்ட். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேங்க. அதில் அவர் விஜய் என்ன மாதிரி இருந்தார், இப்படி இவ்வளோ கலர் ஆயிட்டாரு. சிவகார்த்திகேயன் இப்படி இருந்தார், இப்போ இவர் கலர் ஆயிட்டாரு. இவங்கெல்லாம் இப்படி கலர் ஆனதுக்கு காரணம் மெலனின் ரிடக்ஷன். கரெக்ட். மெலனின் கம்மி ஆச்சுன்னா தான் கலர் ஆக முடியும். மேக் சென்ஸ். ஆனால் அதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு க்ரீம் போட்டதுனால இப்படி ஆயிருக்கலாம், வாங்க அந்த க்ரீம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேங்கிறது இட்ஸ் நாட் ரைட்டுங்க. ஏங்க பேசணுன்னா அவங்கள ட்ரீட் பண்ண டாக்டர் பேச மாட்டாங்களா, நான் இந்த ப்ரொசீஜர்லாம் நான் பண்ணேன், வாங்க நீங்களும் பண்ணி உங்களையும் நான் கலர் ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாங்க. யூ கான் பி ஜட்ஜ்மெண்டல். அவங்க இது பண்ணியிருப்பாங்க, அவங்க இந்த க்ரீம் போட்டு தான் வெள்ளையானாங்க, நீங்க பார்த்தீங்களா, உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை. ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது. அவங்க இந்த க்ரீம் போட்டாங்க, இந்த க்ரீம் போட்டு தான் வெள்ளையானாங்க, என்னமோ இவரே அந்த க்ரீமை தயாரித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க போட்டு அவங்க வெள்ளையான மாதிரி. எதுக்கு? இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கே ஹிட் ஆகும்ல, இவங்க இப்படி போட்டு தான் ஆகியிருப்பாங்களா, இல்லை இவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்களான்ட்டு. அப்போ நீங்கள் ஏன் அதை ட்ரை பண்ணுறங்கிற மாதிரி ஒரு க்ரீமை வாங்கி ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ட்ரெட்டினாயினை சரள மேனிக்கு நான் இதை போட்டேன், எனக்கு இந்த போர்ஸ் போயிடுச்சு, ஆக்னி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, வெள்ளையாயிட்டேன் அப்படின்ட்டு. ட்ரெட்டினாயினுங்கிறது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மெடிகேஷனுங்க. அதாவது ஒரு டாக்டர் பார்த்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல எழுதி கொடுத்தா அந்த சீட்டை கொண்டு போய் மருந்து கடையில காமிச்சா அந்த மருந்தை கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் போடணும், அதுக்கப்புறம் அதை நிறுத்தணும். இந்த ட்ரெட்டினாயினை டெர்மட்டாலஜிஸ்டான நாங்களே சரளமா எழுதுறது கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். அதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ட்ரெட்டினாயின் ஸ்கின்னை பயங்கரமா இரிட்டேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சென்சிட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்கின்னை ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ எதுவுமே எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்றது மட்டும்தாங்க நல்லது. இதே இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே திரும்ப ரீல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. என்னன்னு தெரியுமா, இந்த ட்ரெட்டினாயினாலதான் இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டு. என்னமோ ட்ரெட்டினாயினோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்க எதுவும் படிக்காத மாதிரி, எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு போதும், இவ்வளவு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இவ்வளவு நாளைக்கு மேல இதை யூஸ் பண்ணாதீங்க, இதை போட்டா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது சொல்றது. இத ஓடிசி ப்ராடக்டா மாத்தாம டாக்டர் கொடுத்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணா எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்டோ பிற்காலத்துல வராது. இல்லைன்னா நிஜமா சொல்ற ஒரு 10 வருஷம் கழிச்சு ட்ரெட்டினாயினை திட்டதான் போறீங்க. அடுத்தது நிறைய சீரம் அடுக்கி வச்சுட்டு காலையில 2 சீரம் யூஸ் பண்றேன், மத்தியானம் 3 சீரம் யூஸ் பண்றேன், நைட்டு 3 சீரம் யூஸ் பண்றேன். இல்ல எனக்கு புரியல, ஸ்கின் எவ்வளவுதான் தாங்கும்? நம்மளோட இந்தியன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போர்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ்டா தான் இருக்கும். காரணம் என்னன்னு தெரியுங்களா, நம்ம இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஹியூமிடா இருக்கு, அதுக்கு நம்ம ஸ்வெட் ஆகணும்னா போர்ஸ் ஓப்பன் ஆகணும், ஆயில் வெளில வரணும்னா போர்ஸ் ஓப்பன் ஆகணும். இதெல்லாம் க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்வெட் எப்படி வெளில வரும், ஆயில் எப்படி வெளில வரும்? சோ நம்ம போர்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ்டு தான் யூஸ்வலாவே மிச்ச ரேசஸோட கம்பேர் பண்ணும்போது. நீங்க இதுல 1 இல்ல 2 3 4 5 6 அடிக்கிட்டே போனீங்கன்னா முதல்ல 2வதுக்கு மேல போடுறது வேலை செய்யுமான்னு தெரியாது. அதுக்கு மேல 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 அது கிளாக் ஆகி இன்னும் எக்ஸசிவா போர்ஸ் கிளாக் ஆகுறது, கொமிடோன்ஸ் வர்றது, ஆக்னி வர்றது, இதோட சேர்த்து ஸ்கின் இன்னும் எக்ஸசிவா டேமேஜ் ஆகுறது. இந்த மாதிரி அடிக்கிட்டே தான் போவீங்களே தவிர உங்களுக்கு ஹீல் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஹீல் ஆகணும்னா ஸ்கின்னை ஹீல் பண்ண விடணும். எதுவும் போடாம அதை போட்டு பாடாப்படுத்தாம கொஞ்ச நேரம் அதை விடணும். மேல 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 போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? ஒரு ஸ்டெப் பண்றது தப்பு கிடையாது, 10 ஸ்டெப் பண்றது கண்டிப்பா தப்பு தான். இந்த 3 சீரம் 4 சீரம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் உங்க ரெகுலரா நான் இப்படிதான் யூஸ் பண்றேங்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க காமிச்சிருக்காங்க, ஆனா அதுதான் உண்மையானு உங்களுக்கு தெரியுமா? யோசிங்க. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியா விழுந்துடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஷார்ட் டேர்ம் தேவைப்படுது. எல்கேஜி படிச்சாதான் யூகேஜி போக முடியும், யூகேஜி முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், இதெல்லாம் முடிச்சாதான் 12th வர முடியும், 12th முடிச்சுட்டு யூஜி பிஜி இதெல்லாம் முடிச்சாதான் ஒரு வேலைக்கு போக முடியும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இல்லைங்க. எல்லாமே நம்மளுக்கு வருஷக்கணக்கு ஆகுது இல்ல, பிறந்தோடனே எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருமா? இல்ல. அப்புறம் ஸ்கின்னும் அப்படிதான். வெள்ளையாடணும்னா இப்படி அப்படின்னு பண்ணி வெள்ளையாக்கிட முடியுமா? அந்த மாதிரி வெள்ளையாகிறது கரெக்டும் கிடையாது. அதுக்கு விடாதீங்க. நம்மளுக்கு எப்பவுமே நீ பார்க்க அழகா இருக்கன்ட்டு எல்லாரும் நம்மள சொல்லணுங்கிற ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நம்ம விழறோங்கிறதுனால எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் அதை வாங்கிக்கிட்டே இருக்கோம். இது போட்டா கலர் ஆயிடுவோம்னா நம்ம வாங்கி போட்டுருவோம், இதை போட்டா க்ளோ வந்துருவோம்னா நம்ம வாங்கி போட்டுருவோம். ஆனா அதை போட்டா நிஜமா நம்மளுக்கு நல்லதா கெட்டதா யோசிக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் யோசிங்க.
இது போட்டா எனக்கு நிஜமாவே நல்லதா கெட்டதா இது யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களை போய் கேட்கலாம். தெரிஞ்சவங்களை போய் கேட்கறதுக்கு கஷ்டம். ஆனா தெரியாதவங்க நான் யூஸ் பண்ணேன் நீ யூஸ் பண்ணுன்னு சொன்னா அதை ஈஸியா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா ஸ்கின்னுங்கிறது உங்க பாடியோட லார்ஜஸ்ட் ஆர்கன். எப்படி உங்க கிட்னியை பத்திரமா பார்த்துப்பீங்களோ, உங்க லங்ஸை பத்திரமா பார்த்துப்பீங்களோ, உங்க லிவரை பத்திரமா பார்த்துப்பீங்களோ, உங்க ஸ்கின்னையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸ்கின் கண்டிப்பா ஹெல்த்தியா க்ளோயியா எல்லாமே இருக்கும். எப்போனா நீங்க கரெக்டான விஷயத்த கரெக்டான டைம் பீரியடுக்கு கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கின் அடிச்சுக்க வேற யார் ஸ்கின்னுமே கிடையாது. ஆனா இந்த ஷார்ட் டேர்முக்குன்னு விழுந்தீங்கன்னா நிஜமா சொல்றேன், டெய்லி ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து இதை போட்டு அதை போட்டுன்ட்டு டேமேஜ் ஆகி வந்திருக்க ஸ்கின்ஸை பார்க்குறோம். அதுல இருந்து அவங்கள மீட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கின் மாறுறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். இன்னொன்னு அவங்க அதுல இருந்து மாறுறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகுங்க. இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். ஸோ முதல்ல ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கிறது முக்கியம்தான். அதுக்காக உடம்பையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுங்க. யாரோட அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்றோம், இவங்க அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியானவங்களா, அவங்க இதை பத்தி பேசுறதுக்கு படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்துட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தெளிவா ஒரு முடிவெடுங்க.